வணக்கம். நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா உங்களுக்கு என்னென்ன முக்கியம்னு பார்க்கலாம். முதல்ல ஒன்னு சொல்றேன். இந்த தடவை வருமானம் கொஞ்சம் கம்மியானது நிர்வாகத்துக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இது ஏன்? இதோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் விரிவா பேசுவோம். ஆமா, அந்த ஆச்சரியம் நம்பர்ஸ்லயே தெரியுது. ரெவென்யூ வந்து 321 கோடி. இது அவங்க எதிர்பார்த்ததை விட கம்மி தான். பொதுவாவே Q1 கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். அது வேற விஷயம். ஓஹோ, அப்போ லாபம் எப்படி? வரிக்கு பின்னால? வரிக்கு பிந்தைய லாபம், அதாவது PAT, அது 50 கோடி. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தா 15.5%. இது அவங்களோட இலக்கு இருக்கே ஒரு 20% கிட்ட, அதை விட கம்மி தான். சரி. ஆனா எல்லாமே டவுனா? இந்த சந்தா வருமானம் SAS, ATSMC மாதிரி அது எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கு. அது வந்து 19% வருஷ வளர்ச்சி காட்டியிருக்கு. 121 கோடி. இது ஒரு ஸ்டெடியான ஏரியா. ஆமா இல்லையா? இதுதான் உங்களோட நிலையான வருமானம். நிச்சயமா. இதுதான் உங்களோட பேஸ் ரெவென்யூ. பிரச்சனை எங்கன்னா புதுசா லைசென்ஸ் வாங்குறதும் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுலயும் தான். அங்க கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கு. ஓ, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? காரணம் வந்து சின்ன சின்ன டீல்ஸ் தான் அதிகமா க்ளோஸ் ஆச்சாம். பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போகுதான். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆபரேஷன்ஸ்ல இருந்து காசு நல்லா வந்திருக்கு. 81 கோடி நெட் கேஷ் ஃப்ளோ, அது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா உங்க குறிப்புல பார்த்தே வரவேண்டியவை அந்த ரிசீவபிள்ஸ் DSO 123 நாள்னு இருக்கு. அது அதிகம் இல்லையா? ஆமா, நல்ல கேள்வி. DSO 123 நாள்னா அவங்க வித்ததுக்கு அப்புறம் பணம் கைக்கு வர்ற சராசரியா 4 மாசத்துக்கு மேல ஆகுது. இப்போதைக்கு கேஷ் ஃப்ளோ ஓகேனாலும் இந்த DSO இப்படி இருந்தா ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு பிரஷர் வரலாம். சரி, செலவு பக்கம் எப்படி? R&D, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாம்? செலவுல R&Dக்கு ஒரு 9%, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு ஒரு 26% போகுது. டேலண்ட்டை தக்க வைக்க சம்பள உயர்வு இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதை வந்து ஆட்டோமேஷன், AI வச்சு பேலன்ஸ் பண்ண பார்க்கறாங்க. ஓகே, இது நம்பர்ஸ். இதுக்கு பின்னால இருக்கிற பிசினஸ் கதை என்ன? ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? 12 புது கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. ஆனா டீல் சைஸ் குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. ஏன் அந்த 20 கோடி 50 கோடி மாதிரி பெரிய டீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இழுக்குது? அது இப்போ இருக்கிற எக்கனாமிக் சூழல் தான் காரணம். கம்பெனிங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்றாங்க. அதனால சின்ன டீல்ஸ் ஒரு 4 கோடியிலேருந்து 90 கோடி வரைக்கும் அது ஓகே. ஆனா பெருசு தான் கொஞ்சம் தள்ளி போகுது. நியூஜென்னுக்கு மெயின் வருமானமே BFSI தான், அதாவது பேங்க், ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ். ஒரு 60-65% அங்கிருந்து தான் வருது. அங்கேயும் தேவை இருக்கு, ஆனா செலவு பண்றதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்காங்க. அதனால இப்போ இன்சூரன்ஸ், மத்த என்டர்பிரைஸ் செக்டார் மேலயும் கவனம் போகுது. மார்க்கெட் வாரியா பார்த்தா இந்தியா, மிடில் ஈஸ்ட், அமெரிக்கா. இந்தியாவுல பொதுத்துறை பேங்க் டிஜிட்டல் லோன் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா போகுது. ஆனா ரீட்டைல் லோன்ல கொஞ்சம் டல். மிடில் ஈஸ்ட்ல பேங்க் செலவு கம்மி. அப்புறம் அந்த சவுதி வீசா பிரச்சனை வேற இருக்கு. அமெரிக்காவுல இன்னும் பெரிய பிக்கப் இல்ல. ஆனா முக்கியமான விஷயம் AI. அதுல நிறைய முதலீடு பண்றாங்க போல. 70-80% அப்ளிகேஷன்ல AI இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா இல்லையா? இப்போ AI ரொம்ப முக்கியம். நிச்சயமா. போட்டி அப்படி இருக்கு. அதனால AIல முதலீடு பண்றது கட்டாயம். குறிப்பா இன்டெலிஜென்ட் டாக்குமெண்ட் ப்ராசஸிங் மாதிரி ஏரியாவுல கஸ்டமர் ஆர்வம் மறுபடியும் வருது. அது மட்டும் இல்லாம கார்ட்னர், ஃபாரஸ்டர் மாதிரி பெரிய அனலிஸ்ட் கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அது ஒரு பிளஸ். அவங்களோட GTM ஸ்ட்ராட்டஜி வெர்டிகல் ஃபர்ஸ்ட் அன்னு சொல்றாங்களே. ஆமா, துறை சார்ந்து போறது அது தொடருது. முன்னாடி வருஷத்துக்கு 60-70 டீல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ 100 டீல்ஸ் பண்ணணும்னு டார்கெட் வைக்கிறாங்க. இதுவும் அந்த சின்ன டீல்ஸ் வழியா நம்பர்ஸை கூட்ட பார்க்குற முயற்சி தான். எல்லாம் சரிதான். ஆனா சவால்களும் இருக்குல்ல. முக்கியமா சேல்ஸ் சைக்கிள் ரொம்ப நீளமா போகுதுங்கிறது. அதனால வருமானம் சில சமயம் ஜாஸ்தியா, சில சமயம் கம்மியா, ஒரு மாதிரி ஜர்க்கியா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அது ஒரு பெரிய சவால், குறிப்பா பெரிய டீல்ஸ்க்கு. அப்புறம் முன்னாடி ஜெயிச்ச பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல தாமதம். அதனால அந்த ATM, ACMR மாதிரி தொடர் வருமானமும் தள்ளி போகுது. நிர்வாகமே இந்த குவார்ட்டர் சரியில்லைன்னு ஒத்துக்கிட்டது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அது ஒரு வகையில வெளிப்படைத்தன்மை நல்லதுதான். காரணம் என்ன சொல்றாங்கன்னா பொருளாதாரம் சரியில்லை, ஜியோபாலிட்டிக்ஸ் பிரச்சனை, கஸ்டமர்ஸ் யோசிச்சு செலவு பண்றாங்க, இதெல்லாம். சேல்ஸ் ஃபோர்ஸ், சர்வீஸ்னா மாதிரி பெரிய போட்டி இருந்தாலும் பெருசா விலை அழுத்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அது கவனிக்க வேண்டியது. H2ல சரியாகும் நம்புறாங்களா? ஆமா, கையில நல்ல சேல்ஸ் பைப்லைன் இருக்குன்னு சொல்றாங்க.
ஆனாலும் Q2ல பெரிய மாற்றம் கஷ்டம்னும் H2ங்கிறது ஒரு நம்பிக்கை, ஒரு இலக்கு தானும் கொஞ்சம் ஜாகிரதையான சொல்றாங்க. உறுதியா சொல்ல முடியல. அதனால தான் இந்த வருஷம் FY26க்கு நம்பர் வச்சு எந்த கைடன்ஸும் கொடுக்கலையா? அதேதான். நிச்சயமற்ற சூழல். ஆனாலும் உள்ளுக்குள்ள இது ஒரு வளர்ச்சி வருஷம்னு தான் பிளான் பண்றாங்களாம். Q1 ஒரு விதிவிலக்குன்னு நம்புறாங்க. H2ல நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த தாமதமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் லைவுக்கு வர்றப்போ ATSMC வருமானம் வரும் காலாண்டுகளில் கூட்டணும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. வருவாய் வளர்ச்சி இப்படியே குறைஞ்சா லாப வரம்பு பாதிக்கும்னு. ஓகே. அப்போ சுருக்கமா சொன்னா நியூஜென்னோட Q1 கொஞ்சம் சறுக்கல், முக்கியமா பெரிய டீல்ஸ் தள்ளி போனதால. ஆனா சப்ஸ்கிரிப்ஷன், கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு. AIல கவனம் போகுது. அதே நேரம் சேல்ஸ் சைக்கிள் நீளமா போறது, ப்ராஜெக்ட் தாமதம்னு சவால்களும் இருக்கு. கரெக்ட். இங்க முக்கியமான கேள்வி நீங்க ஆரம்பத்துல கேட்ட மாதிரி, இது தற்காலிகமான மந்தநிலையா இல்ல ஒரு நீண்டகால பிரச்சனையாங்கிறதான். நிர்வாகம் H2ல மீண்டு வருவோம் நம்புது. ஆனா அதுக்கு இன்னும் தெளிவான சிக்னல் வரல. பெரிய டீல்ஸ் இல்லாதத நிறைய சின்ன டீல்ஸ் ஜெயிச்சு ஈடுகட்ட முடியுமான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். சரி, நம்ம நேயர்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த மாதிரி நிச்சயமற்ற சூழல்ல ஒரு கம்பெனி பெரிய கேம் சேஞ்சிங் டீல்ஸை நம்புறதுக்கும் சின்ன சின்ன வேகமான வெற்றிகளை அதிகப்படுத்துறதுக்கும் நடுவுல அந்த சரியான பேலன்ஸை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது நியூஜென்னுக்கு மட்டும் இல்ல, நிறைய டெக் கம்பெனிங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.